உலகம்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இதயத்தில் என்றென்றும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய எந்த உயிரினும் மேலானதம் உறவுகளே உங்களுடைய அத்தனை பேருக்கும் எந்த இதயம் கலந்த இனிய வணக்கம் அன்பானவர்களே. நான் தான் உங்களுடைய உதச்சி கோட்டை விஜயன். பேரன்புக்குரியவர்களே, உலக நாடுகளே, உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகளே, உங்களுடைய அத்தனை பேருக்கும் மிக 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 ஒரு பயனுள்ள தகவல், நீங்கள் அனைவரும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு தகவலை தான் இன்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். பேரன்புக்குரியவர்களே, என்ன இது இவ்வளவு அற்புதமான ஒரு திட்டமா என்று நீங்கள் சிந்திப்பீர்கள். ஆம், அதுதான் பிரேசில் நாடு செய்திருக்கிறது. பிரேசில் என்று சொன்னால் நெய்மர் என்று மிக புகழ்பெற்ற ஒரு கால்பந்து வீரருடைய பெயர் தான் நம்முடைய நினைவுக்கு வரும். ஆனால் இனிமேல் அது வராது. அதை விட ஒரு அழகான ஒரு திட்டம் நம்முடைய நினைவுக்கு வரும். ஏனென்று கேட்பீர்கள் என்று சொன்னால், பிரேசிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறை கைதிகளும் ஒரு புத்தகத்தை படித்தார்கள் என்று சொன்னார். அதாவது மிக பயனுள்ள ஒரு புத்தகத்தை படித்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய தண்டனை காலத்திலே 4 நாட்களை சிறை நிர்வாகம் குறைக்கும். ரீமிஷன் அண்ட் ரீடிங் எனும் ஒரு அற்புதமான திட்டத்தை பிரேசில் நாடு அறிமுகம் செய்துள்ளது. இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என உலக நாடுகள் அனைத்தும் கூறுகிறது. இது போன்ற ஒரு நல்ல திட்டத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளும் ஆதரிக்க வேண்டும். இந்திய திருநாடு இது போன்ற நல்ல ஒரு திட்டத்தை சிறை கைதிகளுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். சிறையிலே அவர்கள் செய்யக்கூடிய குற்றத்திற்காக அவர்கள் அனுபவிக்கக்கூடிய தண்டனையிலிருந்து அவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பதாகவும் அவர்களுடைய அறிவை வளர்க்கக்கூடியதாகவும் இந்த திட்டம் இருக்கும். அதை கடந்து நல்ல ஒரு மன அமைதியையும் மனதிற்கு தெளிவான ஒரு அறிவுபூர்வமான சிந்தனை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க திட்டமாக இந்த திட்டத்தை நான் பார்க்கிறேன். நீங்களும் இது சரி என்று சொன்னால் உலகமெல்லாம் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் இதனை எடுத்துச் செல்லுங்கள் என்ற ஒரு வேண்டுதலோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் மீண்டும் வருவேன். நல்ல வர கருத்துக்களை என்றும் உங்களுக்கு தருவேன் என்று உங்களிடமிருந்து விடைபெற்று என்ன உறவுகளே, என்ன நான் சொல்வது கட்டாயம் இது சரிதானே? மீண்டும் சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.